பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மோனிகாவுக்கு எழுதியிருக்கிற சொத்தை விட குறைவா சொந்த மகளுக்கும் மருமகனுக்கும் எழுதி வச்சிருக்காங்களே. எனது கணவனின் இரண்டாவது சகோதரி ருத்ராவுக்கு 35% சொத்து சேர வேண்டியதாகும். எல்லாரையும் விட ருத்ராவுக்கு தான் அதிக சொத்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த ருத்ரா பேச்ச கேட்ட அண்ணிய தப்பா நினைச்சிட்டோமே. அவசரப்பட்டு பத்திரத்தை வேற திருடிட்டு வந்துட்டோம். சரி, ருத்ராக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி ரூம்குள்ள போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? ருத்ரா, எடுத்துட்டு வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அத சொல்லதான் போன் பண்ணேன். வெரி குட். அப்புறம் இன்னொரு விஷயம், யாருக்கு எவ்வளவு % எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அத சொல்றேன். நான் தான் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. கேட்டுக்கிட்டியா? நிக்கிறேன், சீக்கிரம் வெளியே வா. கேட்டுக்கிட்டியா? சரி, வரேன். நெல்லு, என்னடி என்ன பேசவே விட மாட்டேங்கிற? நீலவேணி, பேசுறதுக்குலாம் இனிமே ஒண்ணுமே இல்ல. பத்திரத்தை எடுத்துட்டல? இதோ பத்திரம் என் கையில தான் இருக்கு. இதுல என்ன எழுதிருக்குனா? நீலவேணி, பத்திரம் உன் கைக்கு வந்துருச்சுல, அது போதும் எனக்கு. இன்னைக்கு நானா அந்த ராஜேஸ்வரியான்னு பாத்துறேன். ஏ ருத்ரா, நான் சொல்றத கேளு. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா சொல்றத கேளு. ருத்ரா, ருத்ரா. பார் நீலவேணி, என்ன தடுக்காத, போக விட. எல்லாத்துக்கும் முடிவு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். ருத்ரா, உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் புரியாது. முதல்ல இதுல என்ன எழுதிருக்குன்னு மட்டும் படிச்சு பாரு. பார் நீலவேணி, என்ன தடுக்காத. உனக்கு பயமா இருந்தா இங்கே இருந்துரு. ருத்ரா, நான் எனக்காக இத பண்ணல, உனக்கும் உன் பொண்ணுக்கும் சேர்த்துதான் இத பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை போக விட மாட்டேன். முதல்ல நான் சொல்றத கேளு ருத்ரா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ருத்ரா, பார் நீலவேணி, என்ன தடுக்காத. இங்க இருந்து போயிடு. இல்ல உன்னை கூட பிறந்தவ ஒரே ரத்தம்னு கூட பார்க்க மாட்டேன். ருத்ரா, வேண்டாம் ருத்ரா. நான் உன்னை போக விட மாட்டேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாளா உன் வழிதான் சரின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீ போறது தப்பான வழி ருத்ரா. நான் உன்னை போக விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ருத்ரா. சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்காம பேசிக்கிட்டே இருக்க. ருத்ரா, இப்பவாது நான் சொல்றத கேளு ருத்ரா. ருத்ரா, ஏன் இப்படி பண்ண ருத்ரா? ருத்ரா, நீ என்ன பண்ற? பாண்டி, என்ன பண்றீங்க? நில்லுங்க. கிட்ட வரக்கூடாது. ருத்ரா, என்ன பண்ற நீ? கீழே இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இத பாருங்க, இவளை காப்பாத்த முயற்சி பண்ணி யாராவது முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சீங்க, இவ கழுத்து அறுத்துருவேன். ருத்ரா, இவ ரத்தத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க முன்னாடி வாங்க. மா,
தப்பு பண்றீங்கம்மா, வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஓ, இப்பதான் நான் உனக்கு அம்மான்னு தெரியுதா? கரியில கடந்த வைரத்தை எடுத்து பட்ட தீட்டி உன்ன அழகு பார்த்தேன். ஆனா கடைசியில எனக்கே துரோகம் பண்ணிட்டல. ருத்ரா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் எந்த தப்பும் பண்ணல ராஜேஸ்வரி. ஆரம்பத்துல இருந்தே எல்லா தப்பையும் நீதான் என்ன பண்ண வச்ச. நான் செஞ்ச ஒரே தப்பு உன் மேல நம்பிக்கை வச்சது மட்டும்தான். உன் தம்பிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியே அங்க ஆரம்பிச்சதுதான் இது எல்லாமே. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். பூவா தலையான்னு பாத்துரலாம். இது பாரு ருத்ரா, நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நான் என்னைக்குமே உனக்கு கெடுதல் நினைச்சதே இல்ல. அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம். நான் உனக்கு அம்மாவாதான் இப்ப வரைக்கும் இருந்திருக்கேன். முத்து கல்யாண விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியாம நீ என்னை எதிரியாவே நினைச்சிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா முத்து செல்வி கழுத்துல தாலி கட்டுறதுல எனக்கு சம்மதமே இல்ல. என் கௌரவத்தை காப்பாத்த அக்கா மேல உள்ள பாசத்தினால முத்து எடுத்த எமோஷனலான முடிவுதான் இந்த கல்யாணம். முத்து செல்வி கழுத்துல தாலி கட்டும் போது நானே என்ன செய்யணும்னு தெரியாம அதிர்ச்சியில தான் இருந்தேன். ஆமா ருத்ரா, சித்தி மேல எந்த தப்பும் இல்ல. சொல்ல போனா என்னைக்குமே உன்னோட வாழ்க்கையை நினைச்சு சித்தி வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. முத்து மேல நீ வச்சிருக்கிற அன்பை நினைச்சு நான் இன்னைக்கும் பெருமைப்படுறேன். ஆனா அந்த காதல் கைகூடாம போனதுக்கு நான் தான் காரணம்னு நீ என்ன பழி வாங்கறதுக்கு துடிக்கிறேன்னு நினைக்கும் போதுதான் உனக்காக நான் பரிதாபப்படுறேன். ஆத்திரத்துல அறிவை இழந்துராத. காதல் தோல்வியால காயப்பட்ட உன் மனசுல என்ன பழி வாங்கணுங்கிற வெறி ஆழமா பதிஞ்சு போச்சு. உன் மனசுல நிம்மதியும் அமைதியும் வேணும்னா அது என்னோட அழிவுல தான் கிடைக்கும்னு நீ முழுசா நம்பிதான் இவ்வளவு தப்பும் துரோகமும் பண்ணிட்டு இருக்க. அடுத்தவங்களால பல தொழில்ல போட்டியை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீ எனக்கு எதிரா கம்பெனி ஆரம்பிச்சு என்ன வீழ்த்த என் மருமகளையே எனக்கு எதிரா நீ உருவாக்கி இருக்க. என் பொண்ணு வாழ்க்கையில புயலை உருவாக்கி இருக்க. இது எல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. என் மருமகளையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு என் தொழில் சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும்னு நீ பாத்திருக்க. இது எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சியா?